வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தஞ்சாவூர்ல போயிட்டு பெண்களை கொச்சைப்படுத்துற விதமா சில விஷயங்களை பேசி அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தஞ்சாவூர் போலீசார் அவரை சென்னைக்கு வந்து கைது செஞ்சு தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை வெளியில விட்டாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நாம வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ திமுக காரங்க என்னமோ போராடி தியாகியா உள்ள ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியும் அவரை வந்துட்டு தூக்கி வச்செல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா திரும்ப மீண்டும் இன்னொரு நடவடிக்கை அப்படின்றது உதயநிதி அவர்கள் மேல பாய போகிறது. அது என்ன ஏது அப்படின்றத விளக்கமா இந்த பதிவுக்குள்ள பார்க்கலாம். அடுத்ததா இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் பரந்தூர் விமான நிலையம் பத்தியது தான். அங்க விமான நிலையம் கட்டுறதுக்காக கடந்த ஆளும் கட்சியா இருந்த திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட 48% நிலத்தை வந்துட்டு கையகப்படுத்தி எடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ அந்த நிலத்தை டிவிக்கே அவங்க கிட்ட திரும்ப கொடுக்க போறாங்களா இல்லையா, டிவிகேவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்றது சார்ந்து ராஜ்மோகன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டையும் கொடுத்திருக்கிறாரு. சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்துட்டு நாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்ததா மூன்றாவது மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். டெல்லியில மாணவர்களை வைத்து ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தில் வைத்த கோரிக்கைகள்ல சக்சஸும் ஆனாங்க. என்னன்றது தெரியும். அதை தொடர்ந்து அவர் தன்னை பெரிய ஆளாக நினைத்து கொண்டு அங்க வந்து எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு விசிட் பண்றது அந்த மாதிரி பல வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன அப்படின்னா அந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அவரு தமிழகத்திலேயே ஒரு நல்ல சிஎம் யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சட்டமன்றத்தில் அடிக்கடி ஆதவர்ஜனா அவர்களை லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டிஎம்கே காரங்க எல்லாரும் வந்துட்டு லாட்ரி மருமகன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு டக்குன்னு கோபப்பட்டு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய லீமா ரோஸ் அவர்கள் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. என்னப்பா நீங்கள் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டே இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோபப்பட்டு சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அது என்னன்றதை டீட்டெயிலாக வந்துட்டு நான் வீடியோக்குள்ள சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் மழை கனிம வளங்கள்லாம் காணாமல் போயிருக்குன்னு பாருங்க, இந்த வருஷத்துல இருந்த மழை இந்த வருஷத்துல காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட எடுத்து வந்து டிஎம்கே முன்னாடி எல்லாத்தையும் போட்டோவோட வச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தியும் டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் செய்தி, உதயநிதி அவர்கள் மேல திரும்பவும் நடவடிக்கை பாய போகுது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தஞ்சாவூர்ல கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் ஏற்பாடு பண்ணியிருந்த விவசாயிகளுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு. இந்த இடத்துல மிக முக்கியமான குறிப்பு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து நடத்தின போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல. அங்க நடத்தினது திமுக காரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்தின ஒரு போராட்டம் தான். அது விவசாயிகளினுடைய போராட்டம் கிடையாது. இது வந்துட்டு முக்கிய குறிப்பு, எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அவர் வந்து அந்த விவசாயிகளுக்காக போராட்டம்னு சொல்லி ஏறி பேசின ஸ்டேஜ்ல தான் பெண்களை கொச்சைப்படுத்துற மாதிரி ஆபாசமா சில விஷயங்களை சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு பேசி வச்சிருந்தாரு. அதுக்காக கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு கொடுக்கப்பட்டு தாவேகா சார்பிலேருந்து அவர் மேல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கப்பட்டு தஞ்சை போலீசார் நடவடிக்கை எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணிலாம் கூட்டிட்டு போனாங்க. அப்பதான் இந்த 3 மணி நேரம் பாத்ரூம் ரூம்ல உட்காந்துருந்த அந்த கதை எல்லாமே வந்துட்டு நடந்தது. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி அவருடைய சொந்த ஜாமீன்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு அவரை வந்துட்டு வெளியில விட்டுட்டாங்க. அதாவது பெண்களை ஆபாசமா பேசி உள்ள போயிட்டு வந்த உதயநிதி அவர்களை ஏதோ தியாகம் செஞ்சு மக்களுக்காக போராடி உள்ள போயிட்டு வந்த மாதிரி திமுக காரர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்ததை நாம எல்லாருமே பார்த்திருந்தோம். ஸோ அந்த சமயத்துல என்ன நடந்தது அப்படின்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி சென்னை மண்டல வழக்கறிஞர் பிரிவினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய ஆதித்ய சோழன் அப்படின்றவரு தேசிய மகளிர் ஆணையம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு மனு எழுதியிருந்தாரு. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுவெளியில பொது மேடையில விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொல்லி போய் நின்றுக்கிட்டு பேசும்பொழுது பெண்களை கொச்சைப்படுத்துற மாதிரி இழிவா சில விஷயங்களை பேசி வச்சிருக்கிறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு மனு எழுதியிருந்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் தேசிய மகளிர் ஆணையம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சுட்டு இப்போ மாநில தேசிய ஆணையத்துக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது விஷயம் பரந்தூர் விமான நிலையம். அதாவது பார்த்தோம்னா
திமுக கடந்த ஆளும் கட்சியாக இருந்தாங்க. அப்போது பரந்தூரில் விமான நிலையம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்து நிலங்களை வந்துட்டு கையகப்படுத்தினாங்க. அதுலேயும் சட்டமன்றத்தில் நேற்று சொல்லும் பொழுது திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா 90% இடங்களை விமான நிலையம் கட்டுறதுக்காக நாங்கள் வந்து கையகப்படுத்திட்டோம், இன்னும் 10% நிலத்தை மட்டும்தான் கையகப்படுத்தணும், அதை செஞ்சுட்டு வேலையை ஆரம்பிக்கிறத விட்டுட்டு இப்போ போய் இந்த திட்டத்தை வந்து கைவிடுறீங்களே, இதனால எவ்வளோ பொருளாதார பின்னடைவு தமிழகத்துக்கு ஏற்படும் தெரியுமா, தொழில்துறை ரீதியாக நம்ம வந்துட்டு முன்னேறவே முடியாது அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சு கதறிக்கிட்டு இருந்தாங்க. அப்பவே நம்மளுடைய மின்வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் எழுந்து நீங்க தவறா குறிப்பிடுறீங்க, 90% இடத்தை நீங்க வந்து கையகப்படுத்தவே இல்லை, 48% இடத்தை மட்டும்தான் கையகப்படுத்திருக்கிறீங்க, அதுவும் அந்த 48% இடமும் அந்த ஊர்ல வெளியூர்ல அந்த ஊரை சார்ந்தவர்கள் வெளியூர்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நிலங்களை கட்டாயப்படுத்தி புடுங்கிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணாரு. இதை வந்துட்டு உறுதிப்படுத்துற மாதிரி நேத்து சட்டமன்றத்திலேயே பரந்தூரை சார்ந்த முக்கியமான விவசாயிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சு நன்றி சொல்றதுக்கு நேரில் வந்திருந்தாங்க. அப்போ நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு வெளியில வந்த விவசாயிகள் ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்லயே பல விஷயங்களை வந்துட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது என்னன்னா, டிஎம்கே 90% நிலத்தை கையகப்படுத்திட்டோன்னு பொய் சொல்றாங்க. அது வந்துட்டு பொய். 90% இடத்தெல்லாம் கையகப்படுத்தல, வெறும் 48% இடத்தை தான் கையகப்படுத்தியிருந்தாங்க. அதுவும் பல பேர்கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி கையகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அந்த இடத்துல எடுத்து பேசினாங்க. என்ன அப்படின்னா, பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகுது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட திமுக காரர்கள், அதாவது முன்னாள் ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல முதலீடுகள், கோடிக்கணக்கில் முதலீடுகளை போட்டு பல இடங்களை வந்துட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க. எப்படியும் அங்கே விமான நிலையம் வந்துடும், விமான நிலையம் வந்துருச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பிளாட் போட்டு வித்தரலாம், ரியல் எஸ்டேட் தொழில் வந்துட்டு பண்ணலாம், கோடிக்கணக்கில் 2 மடங்கு 3 மடங்கு லாபத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் அங்கே விமான நிலையத்தை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை பிரஸ் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. இதை கொண்டு வந்து சேர்த்தவங்க யார் அப்படின்றத மக்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பரந்தூரில் அங்கே இருக்கக்கூடிய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக திமுக காரர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத மக்களே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, நம்மளுடைய டிவிகே அரசாங்கம் அந்த இடத்துல நம்ம விமான நிலையம் கட்ட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இதனால பரந்தூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் பெரும் மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, டிஎம்கே கையகப்படுத்தி வச்சிருந்த அந்த விவசாய நிலங்களை டிவிகே அவங்களுக்கு திரும்ப கொடுக்க போறாங்களா, என்ன நிலைப்பாடுல இருக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். சட்டமன்றத்திலேயே இந்த கேள்வியை கேட்கும் பொழுது தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் எழுந்து நின்று இதற்குரிய விளக்கங்களை கொடுத்தாங்க. என்னன்னா, ஒரு திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட நிலங்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல அப்படின்னா வேற்று மாறு திட்டங்களுக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாம், இதற்கு சட்டத்திலையும் இடம் இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ அப்போதான் சட்டமன்றத்தில் பேசின அந்த விஷயத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களா இருக்கட்டும், பாமகவை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன எடுத்து வச்சாங்க அப்படின்னா, விவசாய நிலங்கள் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விமான நிலைய திட்டமே வந்துட்டு ரத்து செய்யப்பட்டது, நீங்க வந்துட்டு கைவிட்டுட்டீங்க. அப்போ அந்த விவசாய நிலம் அப்படின்றது அவங்க கிட்டயே திரும்ப ஒப்படைக்கப்படணும், நீங்க அதை வச்சு மாற்று திட்டங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க கிட்டயே ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி பல பேரும் வெளியில வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த நிலையில அங்க தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதில் ஒரு சில சிக்கல்களும் இருக்குது, திரும்ப கொடுக்கப்படுவதில் சில சிக்கல்களும் இருக்குது. அப்போ தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த இடங்களில் மாற்று திட்டங்கள் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களும் பயன்பெறக்கூடிய வகையில், அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் அங்கே மாற்று திட்டங்கள் அப்படின்றத செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க, சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அப்போ அவர்கிட்ட வந்துட்டு இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கூடிய விரைவிலேயே நிலங்களை வந்துட்டு திரும்ப கொடுக்கறதா என்ன அப்படின்றது சார்ந்து ஒரு முடிவு வந்துட்டு அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 48% நிலத்தை வந்துட்டு டிஎம்கே கையகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா, இதில்
ஒரு சில பேர் அவங்களாவே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில பேர்கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதில் அவங்களாவே நிலத்தை கொடுத்த ஒரு சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க திரும்ப நிலத்தை வாங்குறதுக்கு முன் வருவாங்களா என்ன அப்படின்றது தெரியாது. ஏன்னா ஒருத்தவங்களுடைய நிலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து தான் அரசாங்கம் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கும். இப்போ அந்த குறிப்பிட்ட தொகையை அவங்க வந்துட்டு கொடுத்து தான் இவங்களுடைய நிலத்தை வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா அரசுக்கு பெரிய அளவில் நஷ்டம் அப்படின்றது ஏற்படும். சும்மாலாம் அப்படியே வந்துட்டு தூக்கி கொடுக்க முடியாது இல்லையா. ஏன்னா நஷ்டஈடாக பணம் கொடுத்து தான் அந்த இடம் அப்படின்றத வாங்கியிருக்கிறாங்க. அதில் தானாகவே முன்வந்து நிலம் கொடுத்தவர்கள் திரும்ப வந்து நிலத்தை வாங்குவாங்களா அப்படின்றது தெரியாது. அப்போ சில பேர் வாங்கி சில பேர் வாங்காமல் அங்கொன்று இங்கொன்றுமாக அரசினுடைய நிலம் இருக்கும் பொழுது அங்கே மாற்று திட்டத்திற்கான வேலைப்பாடுகள் அப்படின்றதையே வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். ஸோ இது வந்துட்டு ஒரு பாயிண்ட். அடுத்ததாக இந்த நிலத்தை வந்து கொடுக்கறதுக்கு என்ன வழிவகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு சார்பில் ஒரு ஜிஓ அரசாணை, சிறப்பு அரசாணை அப்படின்றத வந்துட்டு வெளியிடணும். அதாவது அந்த வேளாண் நிலமாக இருந்ததை தொழில்துறை சார்ந்து ஒரு நிலமாகவும் விமான நிலையம் கட்ட போகிறோம் அப்படின்றது சார்ந்து நிலமாகவும் வந்துட்டு இப்போது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் திரும்ப வேளாண் நிலமாக மாற்றி திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு சிறப்பு அரசாணையை வெளியிட்டு சட்ட வல்லுநர்கள் எல்லாம் ஆலோசிச்சுட்டு அரசு நினைத்தால் அவங்களுக்கு வந்து இடத்தை திரும்ப கொடுக்க முடியும். அந்த தொகையை வந்துட்டு பெற்றுக்கிட்டு அந்த இடத்தை வந்துட்டு கொடுக்க முடியும். இது வந்து சாத்தியம்தான். ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கைகளை டிவிக்கு அரசாங்கம் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நாம் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இப்போ அரசு மாற்று திட்டங்களை கொண்டு வராங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட திட்டங்களா இருக்கும் அப்படின்னு ஒரு யூகம் இருக்குது. அப்படின்னா அங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த 48% இடங்கள்ல சுற்றுச்சூழல் வேளாண் மண்டலம் வந்துட்டு அமைக்கலாம். அப்படி அமைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது பெரிய அளவுல வந்துட்டு பயன்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கப்படுது. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பரந்தூர் இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்றது தெரியும். ஏரி நீர்நிலைகள் இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றதுனால அங்க வந்துட்டு விவசாய ஆராய்ச்சி மற்றும் ஆர்கானிக் விவசாய மண்டலம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறுவ முடியும். அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் வந்துட்டு பயன்பெறுவாங்க. ஸோ அரசாங்கம் எடுக்கக்கூடிய மாற்று திட்டங்கள் இந்த வகையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. ஸோ மக்களை நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரியான மாற்று திட்டங்களை அந்த இடத்துல வந்துட்டு கொடுக்கலாமா, இல்லை கேட்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய நிலத்தை அரசு திரும்ப கொடுப்பது சரியா இருக்குமா, எது சரின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி, அந்த பார்ட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில் ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வினாத்தாள் கசிவின் போது பல மாணவர்கள் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. மாணவர்கள் எல்லாரையும் வரவழைத்து அதை மாணவர்கள் போராட்டமாக மாற்றி அவங்க வச்ச கோரிக்கையை சக்ஸஸாகவும் முடித்தாங்க. ஓகேவா. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலேருந்து அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு இருந்தோம், அவங்களுக்கு ஆதரவு அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, அந்த ஒரு பார்ட்டி வந்துட்டு மாணவர்களை ஒன்றிணைத்து சரியான ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதை நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஆதரவு அப்படின்றதையும் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க அங்கே அப்படி ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும்போது, ஃபேர் நீட்டுக்காக போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும்போது இங்கே ஒரு குரூப் கிளம்பி, அதாவது தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கூடவே சில டிஎம்கே கருப்பாடுகளும் அங்கே சேர்ந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நாம் எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருந்தோம். சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எங்களுடைய ஹெட் வந்துட்டு பின்வாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எப்படின்னா நோ நீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்ற பேரில் எடுத்துட்டு அங்கே ஃபேர் நீட்டுக்காக ஒரு நியாயம் கிடைச்சோன்னா அதை நிறுத்தினோன்னே இங்கேயும் இவங்க வந்துட்டு நிறுத்திட்டு போட்டாங்க. அப்போது இங்கே போய் உள்ளே புகுந்து வேற விதமாக மாற்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டிஎம்கே என்னப்பா முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய நபர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பெஸ்ட் சிஎம் யாரு அப்படின்னு கேட்டா ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் வந்துட்டு பெஸ்ட் சிஎம். அவரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாரு. இதை கேட்கும் பொழுது மக்களே உங்களுக்கு எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி உங்க எல்லாருக்குமே தோணும். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாரும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் அப்படின்றது வெளிப்படையாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு உண்மைதான். மக்களே உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு
அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டது. அதாவது என்னென்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை பண்ணி அதை ஒரு பிளானாக ஆக்கி கொண்டு வரலாமா அப்படின்னு டிஎம்கே வந்துட்டு முன்னெடுக்க போகிறாங்க, அடுத்த ஒரு திட்டத்தை கையில் எடுக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி சில பேர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அதுதான் நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஹெட் இருக்கிறார் இல்லையா, அவர் இன்னொரு விஷயத்தையும் பேசி வச்சுருக்காரு. நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆய்வு நடத்த போகிறோம், அரசு பள்ளிகள் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உண்மை முகத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சாரு. இப்போ தமிழ்நாட்டுடைய பெஸ்ட் சிஎம் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா டிஎம்கே ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அதை செய்யறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, சட்டமன்றத்தில் ஆதவர்ஜனா அவர்கள் டிஎம்கேவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லார்ட்டையும் பயங்கரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நேற்றுக்கு சட்டமன்றத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் இந்த ஊழல் நடந்தது, அந்த ஊழல் நடந்தது, முறைகேடு நடந்தது, மலையை காணும் மண்ணை காணும் அப்படின்னு எதை பேசினாலும் டிஎம்கேவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆதாரம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். யார் யாரெல்லாம் ஒரு எம்எல்ஏவாக இருந்து சைக்கிளில் வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறாங்க, கல் குவாரிகளுக்கு பினாமியை வச்சு உரிமையாளர்களாக இருக்கிறாங்க, இப்படி நல்லா பெரிய பெரிய பங்களா கட்டி போயிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமும் தான் ஆதாரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசி விட்டார். இப்படி பல விதத்தில் வந்து டிஎம்கேவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா. இப்படி ஆதவர்ஜனா அவர்கள் பேசும்போதெல்லாம் அவர் வந்து நம்ம இதை சொல்லி லாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஎம்கே காரர்கள் கையில் எடுக்கிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தா லாட்ரி அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜனா அவர்களை பேசுகிறாங்க. லாட்ரி மருமகன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். லாட்ரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் தான் ஆதவர்ஜனா அவர்கள் அப்படின்றது தெரியும். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுதே சட்டமன்றத்தில் ஆதவர்ஜனா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு செஞ்சுருப்பார். அதாவது என்னென்னா, நான் எந்த லாட்ரி தொழிலையும் இல்லை, என்னுடைய மாமனார் வந்து லாட்ரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் 900 கோடி ஒரு ஃபண்டு வாங்கினீங்க, எதுக்காக வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டிருப்பாரு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறதுனே தெரியாமல் 900 கோடி வாங்கணும் அப்படின்றத சட்டமன்றத்திலேயே மறைமுகமாக ஒத்துட்டு இருந்திருப்பாரு. அந்த 900 கோடியை வந்துட்டு கொடுத்தது உங்கள் மாமனார் தான், ஏன் கொடுத்தாருன்னு அவர்கிட்டயே போய் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து 900 கோடி வாங்கினதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கேயே வந்துட்டு ஒத்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஆதவர்ஜனா அவர்கள் எழுந்து என்ன சொன்னார்னா, அந்த 900 கோடி ஏன் வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க அப்படின்றது எங்கள் மாமனாருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தான் தெரியும், உங்கள் அப்பாவை இங்கே காணும், உங்கள் அப்பா வீட்டில் இருப்பார், வீட்டில் போய் கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பண்ணி வச்சுருந்தார் இல்லையா. ஸோ இப்படி ஆதவர்ஜனா அவர்களை அட்டாக் பண்ணணும்னு நினச்சா டிஎம்கே எடுக்கக்கூடியது லாட்ரி அப்படின்ற வார்த்தையை தான், லாட்ரியோட மருமகன் அப்படின்ற வார்த்தையை தான் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த லீமா ரோஸ் அவர்கள், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கப்பா. ஏன் அவங்க கொடுக்குறாங்கன்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். லீமா ரோஸ் அவர்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு மார்ட்டின், அந்த லாட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க லீமா ரோஸ் அவர்களுடைய மருமகன் தான் ஆதவர்ஜனா அவர்கள். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதன் பொருட்டு லீமா ரோஸ் அவர்கள் வெளியில் வந்து என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, அமைச்சர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டார்னா அதுக்கான பதிலை சொல்லுங்க, அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, தேவையே இல்லாமல் என்னுடைய கணவர் மார்ட்டின் அவர்களை இதுக்குள்ளே ஏன் பல முறை டிஎம்கே வந்துட்டு இழுக்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் லாட்ரி தொழில் வந்துட்டு பண்ணக்கூடாது, ஆனால் மற்ற மாநிலங்களில் அது சட்ட ரீதியாக சரிதான், அந்த தொழில் வந்துட்டு பண்ணலாம். அவர் வந்துட்டு அங்கே வரக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கிட்டையும் அவங்க விதிக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் கட்டி தான் லாட்ரி தொழிலை வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, வியாபாரத்தை வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்துட்டு லீகலாக அதுக்கு வந்துட்டு அப்ரூவல் உண்டு, அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு முறை சட்டமன்றத்தில் அமைச்சர் வந்துட்டு ஆதவர்ஜனா அவர்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு அவர்கிட்ட பதில் சொல்லுங்க, ஏன் ஹஸ்பண்டை எதுக்கு நீங்கள் வந்துட்டு உள்ள இழுக்கிறீங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி லீமா ரோஸ் அவர்கள் டிஎம்கே காரர்களை எச்சரித்து இந்த விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நேற்றுக்கு கனிம வளத்துறை சார்ந்தும் அதே போல தொழில்துறை சார்ந்தும் விவாதங்கள் அப்படின்றது நடத்தப்பட்டது. எதுக்கு எடுத்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. நம்மளுடைய கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் எல்லா ஆதாரத்தையும் போட்டோ காப்பியோட எடுத்துட்டு வந்து பதிலுரை அப்படின்றத கொடுத்துட்டாரு. இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
அதாவது மலைகள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, அது எவ்வாறெல்லாம் திருடப்பட்டு இப்போ எப்படி காணாமல் போயிருக்கு அப்படின்றத, காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வந்து திமுக காரர்களுக்கு முன்னாடி வச்சே பதிலுரை அப்படின்றத பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. டிஎம்கே காரர்கள் யாரும் ஒருத்தர் கூட வாயை திறக்கல, அப்படியே வந்துட்டு உட்காந்துருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெரம்பலூர் எலம்பலூர் கிராமத்தில் 75 மீட்டர் உயரம் உள்ள பிரம்மரிஷி மலை சுமார் 3 ஏக்கர் பரப்பில் 25 மீட்டர் உயரம் வரைக்கும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்குது. 2006க்கு பிறகு அந்த மலையே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அப்போ ஆட்சியில் இருந்தவர்களை கேட்குறாங்க. அடுத்ததா யார்? டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாற்றி மாற்றி இந்த காலகட்டத்திலலாம் வந்திருக்காங்க. ஸோ அப்போ டிஎம்கே ஏடிஎம்கேவினுடைய டைரக்டாக அவங்க போய் எடுக்கல, பினாமிகளை வச்சு சில நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அவங்க மூலமாக சட்டத்துக்கு விரோதமாக அனுமதி கொடுத்து இவ்வளோ கனிம வளங்களையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு பல வேலைகளை அங்கே பார்த்து வச்சுருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக பெரம்பலூர் அரணாரை கிராமத்தில் 90 மீட்டர் உயரம் உள்ள கோனாரிபாளையம் மலை சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் காணாமல் போயிருக்கு. 2004க்கு பிறகு அந்த மலையே வந்துட்டு காணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையுமே ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாரு. காணும் அந்த மலையெல்லாம் இப்போ. அடுத்தது மதுரை கீழவளவு கிராமத்தில் 25 ஏக்கர் பரப்பளவில் 50 மீட்டர் உயரத்தில் ஒரு சர்க்கரை பீர் மலையில் 7.5 ஏக்கர் காணலை. 2003க்கு பிறகு அது காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை கொண்டையம்பட்டி கிராமத்தில் 35 மீட்டர் உயரம் உள்ள குன்று 5 ஏக்கர் பரப்பளவில் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிருக்கு. 2021க்கு பிறகு அதை காணலை அப்படின்னு டிஎம்கே எடுத்துருச்சு அப்படின்றத மறைமுகமாக இந்த இடத்துல வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு. டைரக்டாகவே சொல்லியிருந்தாருன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஆம்பூர்பேட்டை கிராமத்தில் 10 மீட்டர் உயரம் உள்ள குன்று 2 ஏக்கர் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிருக்கு. இது எப்போ காணாமல் போணுச்சுன்னா 2024 அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கோவை முத்தூரில் 4 ஏக்கர் பரப்பில் 6 மீட்டர் உயரத்தில் இருந்த குன்றை காணும். இதுவும் 2022க்கு பிறகு காணாமல் போயிருக்கு. அப்போ யார் ஆட்சி செஞ்சது? டிஎம்கே. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கோவை முத்தூரில் 3 ஏக்கர் பரப்பளவில் 10 மீட்டர் உயரத்தில் இருந்த குன்றையும் காணும். இதுவும் 2022க்கு பிறகு காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ப்ரூஃபோட எடுத்து வச்சு பிரபு அவர்கள் பேசியிருந்தார். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பேசியிருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.